ஒருவன் தன் சொந்த வீட்டை விசாரிக்காமல் போனால் அவன் தான் விசுவாசத்தை மறுதலிச்சவன். புரியுதா? ரெண்டாவது, அவிசுவாசியை விட கெட்டவன். ரெண்டு மோசமான ஒரு காரியம். அப்போ நான் ஒரு குடும்பம் நடத்துகிறேன்னா, ஒரு பொருளை போய் நான் வாங்க போகிறேன்னா, அதற்கு எனக்கு நிர்வாகம் இருக்குதா, அந்த பொருளை என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு அந்த பொருளுக்காக நான் பணத்தை சேகரித்து வச்சு அந்த பொருளை வாங்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஜீரோ பேலன்ஸ் தான். இப்போ வட்டியே கிடையாதான், அப்படி கிடையாதான், இப்படி கிடையாதான், நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் பார்க்குறதெல்லாம் வாங்குகிறோம். உங்களை யார் வாங்க சொன்னால்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு மிக்ஸி இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, அது இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ஓடுன்னு வைங்களேன். டக்குன்னு உங்கள் செல்ஃபோனில் ஒரு புது மிக்ஸி வந்திருக்குதுன்னொன்னே டக்குன்னு அது போய் கடன் வாங்கிடுறது. ஓடி போய் கடன் வாங்கும்போது அப்படியே பல்லெல்லாம் தெரியுது, சிரித்து பேசி வாங்கி. ஆனால் அந்த கடனை அடைக்கும் போது தானே வலி இருக்குது. ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த திராணி இல்லாதவன். விசாரிக்கன்னு என்ன அர்த்தம்? வீட்டில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, நமக்கு இந்த மாதம் நம்முடைய வருமானம் இவ்வளவு, செலவு இவ்வளவு, அத்தியாவசியமான செலவு எவ்வளவு இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய காரியம் எவ்வளவு, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம வீட்டை நடத்தக்கூடிய நிர்வாக திறமை ஒரு ஒரு புருஷனுக்கு இருக்கணும், ஒரு மனைவிக்கு இருக்கணும். நிர்வாக திறமை இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் கர்த்தர் தருவார். கர்த்தர் கேட்டால் அவருக்கு சொல்லுவார், நானா கடன் வாங்க சொன்னேன்னு அவர் சொல்லுவார். அதனால் இன்றைக்கு நீங்கள் நல்ல கவனமாக கேளுங்க. உலக பிரகாரமான பொருளாதார நிபுணர்களே சொல்கிறாங்க, நீ போய் கடன் வாங்காத. உலக பிரகாரமான பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க, டிவியில் சொல்கிறாங்க, சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க, என்ன வாங்கினாலும் பணத்தை சேர்த்து வச்சு பணத்தை கொடுத்து வாங்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒருவன் சொந்த வீட்டை கவனிக்காமல் போனால் அவன் அவிசுவாசியும் கெட்டவன், விசுவாசத்தை மறுதலிச்சவன். சாதாரண வார்த்தை கிடையாது அது. அப்போ விசாரிக்கணும், குடும்பத்தை விசாரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.